ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான துளசி செடி பூஜை தான். எனக்கு வந்து தொட்டியில் வாங்கி வச்சு வளர்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. நம்ம எப்போ வாங்குறது, நம்ம எப்போ வளர்க்குறது, நம்ம ஆசையில் எப்போ தீர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலில் பானை வைப்பங்கள்ல, அந்த பானை இருந்துச்சா, அதில் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு துளசி செடி வச்சு வளர்த்துட்டு வந்தேன்னா, சரி அந்த செடியவே பிடிங்க, அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துளசி செடியவே பிடிங்கி வச்சுக்கிட்டேன். பானையில் வச்சு மஞ்சள் பூசும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்துச்சு. ஒரு துளசி செடி வளர்க்குறதுனால நம்மளோட 7 ஜென்மத்து பாவமும் போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது உண்மை என்னன்றதுலாம் தெரியல. ஆனால் இந்த பூஜை செய்யும் போது இந்த செகண்ட் நம்ம மனசுக்கு திருப்தி கிடைக்குது பாரு, அந்த திருப்தியை எந்த காசு கொடுத்தாலும் வாங்கவே முடியாதுங்க. அப்புறம் என்ன, துளசி செடிக்கு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டேன். குங்குமம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வீட்டு முற்றத்தில் துளசி செடி கண்டிப்பாக இருக்குங்க. அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கையை இப்போ எல்லாருமே தொலைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு சில பேர் அந்த வழியை கடைபிடித்து அது மூலயமா வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றத்தில் இருப்பாங்க. நாமளும் அது போலவே நம்ம எல்லாருமே அடிமட்டத்திலிருந்து மேலே வந்தவங்க தான். நாமளும் அது போலவே நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முன்னேறிச்சுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு துளசி செடி எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ இருக்கிற பூக்கள் எல்லாம் வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒருத்தவங்களோட வீடியோ அவ்வளோ பிடிக்கும். அவங்க எப்படிலாம் செய்கிறாங்களோ அது மாதிரி நாமளும் செய்யலாம். அவங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினவங்களாக தான் இருப்பாங்க. நாமளும் அது போலவே கஷ்டப்பட்டு வீடியோவும் போடலாம், நல்லா சாமியும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துளசி பூஜை செய்கிறேன். அப்புறம் என்ன, நிலைவாசலுக்குலாம் மங்களகரமாக மஞ்சள் பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மஞ்சள் பூசிக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நிலைவாசல் மங்களகரமாக இருந்தாவே வீடு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அமையுதுன்னு சொல்லுவாங்களோ, ஒருத்தர் வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும். இந்த இடத்துல ஊதுபத்தி கொளுத்திட்டு நான் உள்ளே போகையில் வெளியே வரையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. ஒரு கோவிலுக்கு போனோங்கன்னா நமக்கு எவ்வளோ மன நிம்மதி கிடைக்குமோ அது இந்த இடத்துல எனக்கு இன்றைக்கி கிடச்சிச்சிங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நேற்று போலவே துளசி செடியெல்லாம் அமர்த்தி ரொம்ப அழகாக சிறப்பாக பூஜைலாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இருந்தாலும் வீடியோ வந்து இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்சம் டைம் இல்லைங்க. தம்பி ஒரு குட்டி பையன் இருக்கா, அதுக்கப்புறம் வயிற்றில் குழந்தை இருக்குது. அதாவது வயிற்றில் குழந்தை இருக்கும்போது இந்த பூஜையெல்லாம் செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்புன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு என்னமோ வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே அதுக்கு வந்து நம்ம பூஜை புனஸ்காரம்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். தப்பாலாம் எதுவும் பேசலைன்னு நினைக்கிறேன். வீட்டையெல்லாம் சுத்தமாக கழுவி முடிச்சுட்டு நிலைவாசலுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, எனக்கு தமிழ் கோலம்னா அவ்வளோ பிடிக்கும். சில பேர் படியில் கோலம் போடக்கூடாது, அப்படி இப்படி மஞ்சள் பூசக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிலைவாசல் பூஜை ரொம்பவே முக்கியமானதுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு வீட்டுக்கு முக்கியமானதே கதவு தான். அந்த கதவு வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அழகாக மஞ்சள் பூசி தேங்காய் உடச்சி வெத்தலைப்பாக்கு வச்சு எல்லாம் படைச்சி அதுக்கப்புறமா தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த விளக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க. அப்பேற்பட்ட நிலைவாசல் பூஜை தப்புன்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. அதனால் நாம்ளும் செய்யலை. நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலைன்னா பூஜை வேலை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே போய் ஒரு செகண்ட் நமக்கு சாமிக்கு முன்னாடி நின்று சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது கண்ணில் தண்ணி வந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் எதுனா பூஜை ரூம் லைஃப் தான். அது போலவே அழகாக விளக்கேற்றி நெய் இருந்துச்சு. சரி விளக்கேற்றி மரத்தில் பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சா, அதையே வச்சு கற்பூர தீப ஆராதனைலாம் காமிச்சு முடிச்சிட்டேன். பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மனசார ஒரு 10 நிமிஷம் பூஜை ரூமில் போயிட்டு உக்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச மாதிரி வேலையெல்லாம் செய்ய போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைங்க இந்த துளசி செடி வச்சு பூஜை செய்யணுன்றது. துளசி செடி மண்பானையில் பெரிய செடியாக பிடிங்கி வச்சிட்டேன்னா இப்போ சுத்தமாக மழை இல்லையா, அதனால் துளசி செடி எப்படி வளருமோ அப்படின்ற பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம், இன்றைக்கி கிடைச்ச பாசிட்டிவ் எனர்ஜி, துளசி செடி நல்லா வளர்ந்தால் சூப்பராக பூஜை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை இதோட நிறைவடைச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.